பென் 10 சீரிஸில் குவென் வந்து ஒரு ஆனடாய்டாக உருமாறுறத பார்த்துருப்போம். அவளுக்குள்ள எப்படி அந்த ஆனடாய்டோட பவர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ஒரு ஆனடாய்டை லவ் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு பிறந்த ஒரு பேரம்பேத்தி தான் பென்னும் குவென்னும். அதனால தான் குவென்னால பார்த்தீங்கன்னா ஒரு ஆனடாய்டா உருமாற முடிஞ்சது. ப்ரோ, அப்போ குவென் மாதிரியே பென்னும் இவங்களோட பேரன் தானே, அப்போ பென்னாலையும் ஒரு ஆனடாய்டா உருமாற முடியும்லன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒருத்தர் ஆனடாய்டா உருமாறணும்னா அவங்க தனக்குள்ள இருக்கிற மேனா எனர்ஜியை அன்லாக் பண்ணணும். குவென் வந்து தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஏகப்பட்ட மேஜிக்கல் ஸ்பெல்ஸை கற்றுக்கிட்டு தனக்குள்ள இருக்கிற மேனா எனர்ஜியை அன்லாக் பண்ணிருப்பா. பட் பென் அப்படி கிடையாது. பென் வந்து தன்னோட ஆம்னிட்ரிக்ஸையே ஃபுல்லா டிபெண்ட் பண்ணிருப்பான். பட் பென்னாலையும் ஒரு ஆனடாய்டா மாற முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எபிசோட்ல அல்டிமேட் பென் 10,000 வந்து மேனா எனர்ஜி சீல்டை கிரியேட் பண்ணுவான். ஸோ பென்னாலையும் ஒரு ஆனடாய்டா மாற முடியும். பட் அதுக்கு பல வருஷ ட்ரைனிங் தேவைப்படும். ப்ரோ, அதான் பென் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கே, அதை பயன்படுத்தி ஒரு ஆனடாய்டா மாற முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா பென் ஒரு ஏலியனா மாறணும்னா அந்த ஒரு ஏலியனோட டிஎன்ஏ சாம்பிள் ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கணும். பட் ஆனடாய்ட்ஸ்க்கு வந்து டிஎன்ஏவே கிடையாது. அவங்க வந்து ஃபுல்லா ஒரு பியூர் எனர்ஜி ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஸோ ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பென்னால ஆனடாய்டா மாற முடியாது.